ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம நவமி திருவிழாவில் நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ சீதாதேவிய சந்தித்த நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். ஆஞ்சநேய சுவாமி இலங்கையில போய் சீதாதேவியை சந்திச்சு அதுக்கப்புறம் இலங்கைக்கு நெருப்பு வைப்பாரு. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி ராமாயணத்திலேயே. இததான் சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுந்தர காண்டத்தை இன்று இறைவன் நமக்கு எந்த அளவுக்கு அருள் புரிந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம சிந்தனை பண்ணலாம். இப்ப முதல்ல ஆஞ்சநேய சுவாமியானவர் இலங்கைய அடையக்கூடிய ஒரு நிகழ்வு. முதல்ல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி கடல்ல இருந்து பறந்து இலங்கை கிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா போகிறார். அப்ப பாத்தீங்கன்னா சுரசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கி, அவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா உனக்கு உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமியை தடுக்கும் பொழுது, அப்ப ஆஞ்சநேய சுவாமிக்கும் அவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் பிற்காலத்துல அப்படியே சண்டையா உருமாறும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அரக்கியினுடைய ஒரு மிகப்பெரிய சரீரம் அவ ஆஞ்சநேய சுவாமிய விழுங்குறா. விழுங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சுவாமி ரொம்ப சின்ன உருவமா எடுத்து அவளுடைய வயிற்றுல போயிட்டு திருப்பி வயிற்றுல இருந்து பெரிய உருவம் எடுத்து வயிறைய கிழிச்சிட்டு வெளியில வர்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா கடல் கடந்து இலங்கைய அடைஞ்சிட்டாரு ஆஞ்சநேய சுவாமி. இலங்கை அடைஞ்ச உடனே என்னன்னா, இலங்கைக்கு லங்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் செய்யக்கூடிய ஒரு அரக்கி இருக்கா. அந்த லங்காதேவியினுடைய தோற்றமே பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடியவர்களை ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அந்த லங்காதேவியினுடைய தோற்றம். அப்ப பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்குள்ள வந்த உடனேவே அவருக்கு அஷ்டமா சித்துகளும் அத்துப்படி. என்னன்னா அவர் நினைச்ச அளவுக்கு தன்னுடைய உருவத்தை சின்னதாக்கிக்கவும் முடியும், பெருசாக்கிக்கவும் முடியும். இப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு பல சக்திகள் உண்டு. அதுல இது ஒரு சக்தி. அப்ப என்னன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு யோசனை என்னன்னா, நம்ம இங்க வந்த காரியம் சீதாதேவியை கண்டுபிடிக்கணுங்கிறது தான். இவங்களோட எல்லாம் நம்ம போர் புரிஞ்சு நம்ம எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை ஒரு வானரம் போலயே மாத்திக்கிட்டு அந்த பக்கமா போறாரு. அப்ப போகும்போது இந்த லங்காதேவியானவள் தடுக்கிறான். நீ யார்? உனக்கு இங்க உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை, வந்த வழியே வெளில போ அப்படின்னு லங்காதேவி சொல்ல, ஆஞ்சநேய சுவாமி என்ன சொல்றாரு, நான் இங்க ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்ட்டு தான் வந்தேன். ஆனா இந்த ஊர் அழகெல்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. நான் இந்த ஊர்ல போய் அப்படியே கொஞ்சம் ஊரையும் சுத்தி பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் உனக்கு அனுமதி கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லவும் திருப்பியும் சுவாமி அப்படியே பேசிக்கிட்டே இருக்க. கடைசியில என்னன்னா தான் கையில இருக்க ஒரு வேல் மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஆஞ்சநேயர் மேல அடிச்சுடுறா. உடனே பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அதை பிடிச்சி ரெண்டா உடைச்சு போட்டுடுறாரு. ரெண்டா உடைச்சு போட்டவுடனே இவளுக்கு ஒரு தைரியம், இவளுக்கு ஒரு ஆச்சரியம். லங்காதேவி, என்னடா இது, நம்மளுடைய ஆயுதத்தை எல்லாரும் தொடவே பயப்படுவாங்க, இவன் என்ன ரெண்டா உடைச்சு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நீயே ஒரு குரங்கு, உனக்கு எப்படி இவ்வளவு ஒரு தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி கிட்ட சண்டைக்கு வரா. அப்ப அந்த சண்டைக்கு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஆஞ்சநேய சுவாமி முதல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இல்ல நான் கொஞ்சம் என்னை உள்ள போக அனுமதி கொடுங்க, நான் போயிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுறேன், என்னால யாருக்கும் எந்த தீங்கு நேராது அப்படின்னு சொல்றாரு. உனக்கு உள்ள போக அனுமதி கொடுத்தேன்னா என் வேலை போயிடும், அதனால நான் உன்னை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. முதல்ல ஆஞ்சநேய சுவாமி எவ்வளவோ தவிர்க்கிறார் சண்டைய, வேண்டாம் இதை எப்படியாவது விட்டுருவோம்னு. ஆனா அந்த அம்மா பிடிவாதமா இருக்க கடைசியில என்ன பண்றாருன்னா, அவ ஆஞ்சநேயர் அடிக்க வரும்போது அவளுடைய ரெண்டு கையையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிடிச்சிடுறாரு. ரெண்டு கையும் ஒன்னா பிடிச்சி அப்படி இது
தூக்கி வானத்துல தூக்கி சுத்தி மேல தூக்கி கீழே ஒரு அடி. அந்த அடி அடிச்ச வேகத்துக்கு என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா அப்படியே அங்க விழுந்துருக்கு. லங்காதேவி விழுந்த உடனே வந்து பேச்சு மூச்சு இல்லாம போயிடுது. அதுக்கப்புறமேட்டு எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இது வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்கள் இது. ஆஹ் அதாவது பிரம்மா வந்து எனக்கு வந்து சொன்னாரு, நீ இந்த வந்து இலங்கையை காவல் புரி, ஒரு வானரம் வந்து உன் கூட சண்டை போட்டு அந்த வானரம் வந்து உன்னை வந்து ஜெயிக்கும். அப்போ வந்து உன்னுடைய சாபமும் நிவர்த்தி ஆகும், அதோட இலங்கைக்கு அழிவும் ஆரம்பமாகும் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நீ வந்து என்னை ஜெயிச்சுட்ட, அதனால இன்னையோட இலங்கைக்கும் அழிவு ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாப விமோசனமாகி அவங்க வந்து பிரம்மலோகத்துக்கே திரும்பி போவாங்க. இது இப்படி இருக்க ஆஞ்சநேய சுவாமிக்கு உள்ள போகிறதுக்கான அனுமதி கிடைச்சது. ஆனா அந்த அனுமதி கிடைச்சாலும் என்ன ஒரு விஷயம்னா, இலங்கைங்கிறது ஒரு அன்னைய காலகட்டத்துல அது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டுல சீதையை போய் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு நம்ம ஆஞ்சநேய சுவாமிக்கு. அப்ப என்னன்னா, இவர் வந்து நம்ம யாருக்கிட்டையும் வந்து சண்டைக்கு போவோனா, நம்மளுடைய வேலை சீதாதேவியை பார்க்கறது, ராமரை வந்து சொன்னதை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை வந்து வானரம் போலயே மாத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் பாக்குறாரு. பார்த்தாக்கா அந்த இலங்கையை பார்க்கும்போது அப்படியே, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு இடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவு அற்புதமா இருக்குது. அதாவது வந்து என்னன்னா, தெரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கோபுரங்கள், மாட மாளிகைகள் இப்படி எல்லாம் இருக்க, தங்கத்தாலான மாளிகை, அதே போல வந்து பாத்தீங்கன்னா வைரத்தாலான மாளிகை, இப்படி ஒண்ணு ஒண்ணு நவரத்தினங்களால ஆனது. இப்படி ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு விதமா இருக்க, அந்த அழகெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆஞ்சநேயருக்கு, அப்பா இப்படி ஒரு இதுவா, ஆமா குபேரனையே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டு இது பண்ணவராச்சு ஆஞ்சநேயர், இது ராவணன். அதனால அவனுக்கு இப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா பார்த்துக்கிட்டே வராரு. அப்ப பார்க்கும்போது அவருடைய இதுல வந்து என்ன ஒண்ணு தோணுதா, மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாரையும் பாக்குறாரு. இது சீதையா இருக்குமோ, இது சீதையா இருக்குமோ. ஏன்னா அந்த காலகட்டத்துல இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு அதெல்லாம் கிடையாது போட்டோ பாக்குறதுக்கு. அப்ப வந்து என்னன்னா, சரி யாரு இதுல சீதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வர்றாரு. அப்ப என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய மாளிகைகள், அதாவது அரச குடும்பத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இருக்கிற இடமா பார்த்து தேடலாம். ஏன்னா மிக முக்கியமா ராவணன் வந்து சீதையை எங்க வச்சிருப்பான்னா, ஒண்ணு தன்னுடைய சொந்த மாளிகையில வச்சிருப்பான், அப்படி இல்லைனாக்கா யாராவது இளவரசர்கள், இளவரசிகள் அவங்களுடைய மாளிகையில தான் வச்சிருப்பான் அப்படிங்கிறது அவருக்கு புலப்படுது. சரி இதுல நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா தேடி பார்த்துக்கிட்டே வர்றாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பகர்ணன்கிட்ட போறாரு. கும்பகர்ணனை பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தவொடனே இது யாரா இவ்வளவு பெருசா இருந்து தூங்கிட்டு இருக்கானேன்னு பார்த்தா அவருக்கு யாருன்னு தெரியல. சரி கண்டிப்பா இவன் வந்து ராவணனா இருக்க முடியாது, ஏன்னா ராவணனுக்கு 10 தலை இருக்கும்னாங்க, இவனுக்கு ஒரு தலை தான் இருக்குது. இவன் ஆனா ராவணன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு, சரி இங்க எங்கேயா சீதை இருக்காங்களான்னு பார்த்தா அந்த இடமே வெறிச்சோடி போய் கிடக்குது. இவன் ஒருத்தன் தான் தூங்கிட்டு இருக்கான். சரி கண்டிப்பா இங்க சீதை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு ஒரு இடமா போறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரஜித்தோட மாளிகைக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்திரஜித் வந்து அவனுடைய அந்த புறத்துல இருக்கான். அங்க இருந்து போய் தேடி வந்து பாக்குறாரு. அங்கேயும் பார்த்தா சீதை இல்ல. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்ப பாக்குறாரு, ஏன்னா சீதை இங்க இருக்க முடியாது, ஏன்னா இங்க இருக்கிற பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சீதை முகத்துல மகிழ்ச்சிக்கு ஒரு துளியும் சாத்தியம் கிடையாது. அப்ப வந்து என்னன்னா இங்க இருக்கிறது சீதை இங்க இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒரு இடமா வந்து போகும்போது கடைசியா விபீஷணனுடைய மாளிகைக்கு வராரு. அந்த மாளிகைக்கு வரும்போது என்னன்னா அங்க ஃபுல்லா ஒரே வந்து வாசனை திரவியங்களும் நறுமணங்களும் வீசுது. என்னடா அது, நம்ம ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தாக்கா விபீஷணன் அங்க அவருடைய மாளிகையில வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. இங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரே பெருமாளினுடைய விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு வந்து ஆராதனை பண்ணி அப்படி ஒரு இதுவா இருக்கு. அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கு. அப்ப விபீஷணன் என்னுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த முகத்துல வந்து நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு தேஜஸ் தெரியுது. அதை பார்த்துட்டு உடனே இந்த இடமும் சரி, இங்க நடக்கிற இறை வழிபாடும் சரி பார்த்தா இவர் வந்து கண்டிப்பா
தீயவரா இருக்க மாட்டாரு, அதனால இந்த இடத்துல சீதை இருக்கிறதுக்கு ஒரு துளியும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது இங்கிருந்து கிளம்பி நேரா ராவணனுடைய மாளிகைக்கு போறாரு. போனாக்கா அங்க ராவணன் 10 தலைகளோட படுத்திருக்கான். அப்ப பார்த்த உடனேவே முடிவு பண்ணிட்டாரு, சரி இதுதான் ராவணன் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் ராவணன், ஏன்னா 10 தலையோட படுத்திருக்கான், அதனால இதுதான் ராவணன், இங்கதான் அவன் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு உடனே சரி இவனை இப்பயே நம்ம வந்து சம்ஹாரம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனை தாக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் போறாரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் புலப்படுது, என்னன்னா நம்ம இவனை அடிச்சு இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சீதை எங்க இருக்கான்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ராமச்சந்திரமூர்த்தி வந்து நம்மளை வந்து சீதாவை பார்த்துட்டு வரதான் சொல்லியிருக்காரு, அதனால இப்ப நம்ம ஏதோ சண்டையெல்லாம் போட வேணான்ட்டு சரி சீதையை நம்ம போய் முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவியை தேடி அங்க இருந்து வெளில வந்து கிளம்புறாரு. அப்புறம் போய் பாத்தீங்கன்னா மண்டோதரியினுடைய மாளிகை, அதுக்கு அடுத்து அச்சயகுமாரன் மாளிகை, இப்படி எல்லா இடத்தையும் பார்க்கும்போது எங்கேயுமே சீதை இல்லை. இவர் வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாரு. என்னடா இது, இந்த இலங்கையில எல்லா பெரிய மாளிகைகளையும் தேடிட்டானே எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இலங்கையில ஒரு உயரமான ஒரு கோபுரம் இருக்குது, அந்த இடத்துல ஏறி போய் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆஹா, நான் வந்து சுக்ரீவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன், ராமருக்கு என்ன பதில் சொல்லுவேன், இந்த இலங்கைக்கு வந்தும் என்னால சீதையை கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வனம் ஒண்ணு தெரியுது, ஒரு காடு. ஆஹா, இந்த இடத்துக்கு நம்ம போகலையே, போய் பார்ப்போமா அப்படின்னு ஒரு மனசு. இன்னொரு மனசு என்னன்னா, இந்த காட்டுலயா சீதை இருப்பா, கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு இன்னொரு மனசு. அப்புறம் கடைசியில ஏதோ ஒரு முடிவுக்கு வராரு, சரி என்னதான் ஆச்சு, நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இந்த ஒரு இடம் தான் பார்க்கல, சரி வா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து இது உள்ள போயிடுறாரு. அசோகவனம், அந்த இடத்துக்கு பேர் தான் அசோகவனம். அந்த அசோகவனத்துக்கு உள்ள போறாரு. அந்த அசோகவனத்துக்கு உள்ள போனாக்கா ரொம்ப அருமையா இருக்குது அசோகவனம். பார்த்தாக்கா அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இயற்கை வளங்களோட ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குது அசோகவனம். சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அப்படியே ஒரு ஒரு கிளையா தாவி மரமரமா தாவி போயிட்டு எங்கேயோ பார்க்கும்போது தூரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குளக்கரை ஒண்ணு இருக்கு. அந்த குளக்கரைக்கு சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தை சுத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 அரக்க இன பெண்கள் வந்து காவல் புரிஞ்சுட்டு இருக்காங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் வந்து ரொம்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, ஒரு சாப்பிடாம தூங்காம ஆஹ் ஒரு ரொம்ப, அதாவது எதையோ வந்து பறிகொடுத்த மாதிரி, ரொம்ப மன வேதனையில யாரையோ பிரிஞ்சு வாடுற மாதிரி, அதாவது கவலையினுடைய மொத்த உருவமாக ஒரு பெண் அங்க அமர்ந்திருக்கிறாங்க. இத பார்த்த உடனே இவருக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. சரி, ஒரு பெண்ணை சுத்திலும் 50 பேர் அரக்க பெண்கள் காவலுக்கு இருக்கிறாங்க. இந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தாக்கா சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, அழுதுகிட்டே இருக்காங்க, கவலையினுடைய மொத்த உருவமா இருக்கிறாங்க. சரி இவங்கதான் சீதையா இருக்கணும், ஆனாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாம எதுவும் செய்ய முடியாது இல்லையா. சரி அதனால வந்து நம்ம வந்து சீதையை இதுதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சீதை இருக்கிற இடத்துக்கு கிட்ட போகணும் அப்படிங்கிறதுனால இன்னும் உருவத்தை ரொம்ப சின்னதா மாத்தி, அரக்கர்களுக்கே கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான சிறிய உருவமா மாத்தி அப்படி இப்படி போயிட்டு சீதாதேவி கிட்ட போய் அந்த அவங்க இருக்கிறதுக்கு மேல் மரத்துல போய் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கிட்ட உடனே அங்க சீதாதேவி ரொம்ப கவலையோட உட்காந்துருக்க, அங்க திரிசடை அப்படிங்கிறவங்க அவங்களும் அரக்கர்கள். அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அம்மாட்ட வந்து பேசுறாங்க. என்னன்னா சீதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இவருக்கு டக்குன்னு ஒரு சிங்க் ஆகுது. ஆஹா, அப்ப இந்த பெண்ணு தான் சீதை, நம்ம தேடி வந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மனைவி இவங்கதான் அப்படின்ன உடனே அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்ற என்னன்னா அந்த அம்மா திருச்சடை சொல்றாங்க, இது மாதிரி நான் ஒரு கனவு கண்டம்மா. அந்த கனவு என்னன்னா நீ வந்து இங்க இருந்து கிளம்பி போற மாதிரியும் ராமர் வந்து உன்னை அழைச்சிட்டு போற மாதிரியும், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இலங்கைய தீ பிடிச்சு எரியிற மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும் சீதைக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வந்து இங்க இருந்து ஆஹ் கிளம்பி போறோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இது மாதிரி மொத்த இலங்கையும் வந்து தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தத்துல அந்த திருசடை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு
சந்தோஷம் வருது. என்ன அப்படின்னாக்கா, இது எப்படியா இருந்தாலும் சீதை வந்து இங்க இருந்து போகணும். ஏன்னா வந்து சீதை இங்க இருந்து வந்து இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, சீதா தேவியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ராமச்சந்திரமூர்த்தி வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு சில அறிகுறிகள்லாம் தென்பட்டது, நல்ல அறிகுறிகளா. அதே போல இன்னைக்கும் வந்து எனக்கு சில நல்ல அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்பா இவங்கதான் சீதா, நம்ம சீதையை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்ப நம்ம சீதைகிட்ட பேசணுமே, சுத்தியிலும் இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரே இது. சரி ரைட்டு, எப்படியாவது சீதைகிட்ட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இது ஒண்ணு ஞாபகத்து வருது. அதாவது வந்து என்னன்னா, நித்ரா தேவியினுடைய ஒரு வரம். அதாவது நித்ரா தேவிகிட்ட ஆஞ்சநேய சுவாமி ஒரு இது மாதிரி அந்த மந்திரத்தை கத்து வச்சிருப்பாரு. டப்புன்னு உடனே அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணவும் என்னாச்சுன்னா, அங்க இருக்கிற அரக்கிகள்லாம் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கத்துக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த சீதா அம்மா இருக்கிற போது சீதா அம்மா கிட்ட இவர் போய் அவங்க முன்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிக்கிறாரு. இவர் போய் நின்ன உடனே முதல்ல சீதா தேவி பார்த்துட்டு டப்புன்னு பயந்துடுறாங்க. ஐயோ, இது இன்னும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வானரம் வந்து இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து நிக்கவும், உடனே வந்து இவர் வந்து சொல்றார், நீங்க பயப்பட வேண்டாம், நான் வந்து ராமபிரானினுடைய தூதுவன் தான், நான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அடியவன் நான், நீங்க என்ன கண்டு நீங்க ஒரு துளியும் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு உடனே ராமருங்கிற வார்த்தையை கேட்ட உடனேவே சீதாதேவியினுடைய முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இருந்தாலும் நம்பணுமே, ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது. ஏன்னா இந்த அரக்கர்கள்லாம் வந்து நல்லவங்க கிடையாது. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உருமாறி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள். அதனால இது வந்து ராமரை பத்தி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ராமருக்கு நண்பருங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ருஷ்யமுக பர்வதத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு. ராவணன் வந்து உங்களை வந்து இங்க கூட்டிட்டு வரும்போது வந்து கடத்திட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, நீங்க உங்களுடைய ஒரு ஒரு துணியில வந்து உங்களுடைய ஆபரணங்கள்லாம் வந்து எடுத்து வச்சு போட்டிருந்தீங்க. அதை நாங்க தான் எடுத்து வச்சிருந்தோம். அதை வந்து ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட காட்டினோம். அவர் வந்து ஆமா இது வந்து சீதாவினுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க இங்க வந்தோம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கணையாழியை எடுத்து வந்து கொடுப்பாரு. இது வந்து பிரபு ராமச்சந்திரமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருந்த கணையாழி, அதை என்கிட்ட கொடுத்து நீ சீதையை பார்க்கும்போது இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடு, அவருக்கு இது என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கணையாழியை கொடுப்பாரு. கணையாழியை கொடுத்த உடனே வந்து சீதை அதை வாங்கி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணுலையும் ஊத்திட்டு தலையில வச்சுப்பாங்க. அப்போ வந்து நம்பிக்கை வந்துருச்சு, இது வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய கணவரினுடைய தூதுவர் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சீதைக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரு, நீங்க வந்து இனியும் இந்த கஷ்டத்துல இருக்கிறவனா, நீங்க வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு உடனே, எப்படி என்ன நீ அழைச்சிட்டு போவ, அதுவும் இத்தனை பேர் இருக்கிற இலங்கையை தாண்டி அழைச்சிட்டு போறதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு உடனே, அப்ப வந்து ஆஞ்சநேய சுவாமி ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து சீதா தேவிட்ட காட்டுறாரு. இது மாதிரியான விஸ்வரூபம் என்னால எடுக்க முடியும், நீங்க என் தோல்ல அமர்ந்துகிட்டீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வந்து பறந்து வானத்துல பறந்து நான் வந்து ராமர்கிட்ட சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப வந்து அதுக்கு வந்து சீதாதேவி ஒத்துக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து இவர் வந்து ஆஞ்சநேய சுவாமி இத மாதிரி செஞ்சாரு அப்படின்னு சொன்னாக்கா, ராமபிரான் வந்து இலங்கைக்கு வர முடியாது. இவர் வந்து அழைச்சிட்டு போய் சீதையை வந்து ராமர்கிட்ட கூட்டு விட்டுட்டாங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தி இலங்கைக்கு வர முடியாது. ஏன்னா ராமர் இலங்கைக்கு வரணும், ராவணனினுடைய சம்ஹாரமானது நிகழணும். அதுக்காக வந்து சீதாதேவி வேண்டாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராவணன் வந்து சீதையை வந்து கவர்ந்து வரும்பொழுது யாருக்கும் தெரியாம
அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்ந்து வரும். அது போல இப்ப ஆஞ்சநேயரும் செஞ்சாருன்னா ராவணனுக்கும் அனுமாருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால நான் உன் கூட வரல, நீ வந்து இத போய் ராமர்கிட்ட சொல்லு, விரைவில் வந்து என்னை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி சீதாதேவி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே நான் செய்யறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி அங்க இருந்து கிளம்ப போவாரு. அப்போ வந்து என்னன்னா சீதாதேவி தன்னுடைய சூடாமணி மாலையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்து கொடுப்பா. கொடுத்து இது வந்து ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடு. இது வந்து இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து என்ன மட்டும் இல்லாம என்னுடைய தாய் தந்தையரினுடைய ஞாபகமும் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே சீக்கிரமா ராமச்சந்திரமூர்த்தி இங்க இருந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து சொல்லுன்னு சொல்லி சீதாதேவி சொல்லும்போது சரிங்கம்மா நான் வந்து புறப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவார். கிளம்புன உடனே வந்து என்னன்னா அப்பதான் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு எண்ணம் வரும். என்னன்னா இப்ப வந்து ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்லி ஒன், ராவணனா யுத்தம் வேண்டான்னு சொன்னான்னா ரைட் ஓகே, இல்லைன்னா யுத்தம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்ப என்னன்னா யுத்தம் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா எதிரிகளினுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே ஒரு பிளஸ். நம்முடைய எதிரி யாருங்கும் போது அந்த எதிரியினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப ஆஞ்சநேய சுவாமி ஒரு திட்டம் ஒண்ணு போடுறாரு. சரி, இப்ப வந்து என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள்ட்ட சும்மா வம்பு இழுப்போம், எப்படியாவது ஒரு பிரச்சனை ஆகும். அப்ப இவங்களினுடைய பவர் என்ன, இவங்க கிட்ட எந்த அளவுக்கு வலிமை இருக்கு, இவங்களை எதிர்கொள்ற வலிமை நமக்கு இருக்கா இல்லையா, நம்ம சேனைகள் தாக்கு பிடிப்பாங்களா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அசோகவனத்துக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது சீதாதேவிக்கு சுத்திலும் பெண் அரக்கர்கள்லாம் பெண் அரக்கிகள்லாம் காவலுக்கு இருப்பாங்க. வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜம்புமாலின்னு ஒரு அரக்க, அவன் தலைமையில ஒரு குழு வந்து பாத்தீங்கன்னா காவலுக்கு இருக்கும். அப்ப என்னன்னா இவர் அங்க போய் சாப்பிட போற மாதிரி போவார். போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாம் இங்க சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த அரக்கர் கூட்டத்துக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சண்டை வரும். அப்ப வந்து இருக்கிற எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மெயினான ஆள் ஜம்புமாலி அப்படிங்கிறவன் அவனே சண்டைக்கு வருவான். அவனே சண்டைக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா ஜம்புமாலிக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்கும். சண்டையில வந்து இவர் வந்து முழு பலத்தை பிரயோகமே பண்ண மாட்டாரு, இவங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுப்போங்கிறதுக்காக சும்மா இருப்பாங்க. அப்ப வந்து சண்டையில ஓங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அடிச்சுருவாரு. அடிச்சதுலயே அந்த ஜம்புமாலி வந்து இறந்து போயிருவான். ஜம்புமாலி வந்து இறந்த செய்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராவணனுக்கிட்ட சொல்லவும் ராவணனுக்கு உச்சகட்ட கோபத்துக்கு வந்துடும். என்ன இது, எப்படி என் நாட்டு உள்ள வந்து என்னுடைய ஒரு சேனைகளே வந்து தாக்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு பெரும் சேனையோட போய் அவனை வந்து வதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா விருபாச்சன், யூபாசன், பாசகர்ணன், இப்படி ஒரு 5 பேர். இந்த 5 பேர் தலைமையில ஒரு பெரும் சேனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போகும். அந்த 5 பேர் யாருன்னா விருபாச்சன் ஒண்ணு, யூபாசன் ஒண்ணு, துரத்தரன் ஒண்ணு, பிரகசன் ஒண்ணு, பாசகர்ணன் ஒண்ணு. இந்த 5 பேர் தலைமையில ஒரு ஒரு சேனை இருக்கும். அந்த அதாவது ஒருத்தருக்கு ஒரு சேனை, அப்ப 5 பேருக்கு 5 சேனைகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆஞ்சநேயர் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு போவோம். அப்ப வந்து ஆஞ்சநேயர் வந்து ஒரு பெரும் அரக்கற்படையே தன்னை எதிர்கொண்டு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாரு. இப்ப வந்து இனிமேட்டு வந்து நம்ம வந்து இப்படியே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உருவத்தை மாத்திப்பாரு. உருவத்தை மாத்தின உடனே என்ன ஆகும்னா உண்மையான உருவம் எடுக்காம விஸ்வரூபம் எடுப்பாரு. அப்ப இவருடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அரக்கர்களே பயந்துருவாங்க. என்னன்னா ஒரு மிதிச்சாருன்னா அந்த சேனை மொத்தமா காலிங்கிற மாதிரியான ஒரு விஸ்வரூபம் அது எடுத்து பயங்கரமான சண்டை டக்கு டக்கு டக்குன்னு அந்த பாத்தீங்கன்னா 5 அரக்கர் சேனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துவம்சம் பண்ணிடுவார். இந்த 5 அரக்கர் சேனையும் இறந்துட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே ரொம்ப கோபத்துல ராவணன் வந்து யாராவது இப்ப போயே ஆகணும், நானே போறேன் அப்படிங்கும் போது அப்ப அச்சயகுமார வந்து வேண்டாம், நீங்க போருக்கு போவாதீங்க அப்பா, உங்களுக்கு பதிலா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சயகுமாரன் போருக்கு போவான். அப்ப என்னன்னா அச்சயகுமாரனுக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் சண்டையானது வரும். அப்ப வந்து என்னன்னா அச்சயகுமாரன் வந்து ஆஞ்சநேய சுவாமிய முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா
ஒரு வாள், அவனுடைய வாளால வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வருவான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாளை புடுங்கி ரெண்டா உடைச்சு தூக்கி போட்டுருவாரு ஆஞ்சநேயர். திரும்பி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மரத்தை எடுத்து அடிக்க வருவான். அந்த மரத்தையும் புடுங்கி ரெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உடைச்சு போட்டுருவாரு. அதுக்கு அடுத்தது தானே வந்து முன்னாடி வந்து அவர் ஆஞ்சநேயரை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆஞ்சநேயர் அவனுடைய ரெண்டு கையும் பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சிலேயே ஒரு ஒரு அடி. அந்த அடி அடிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவன் அந்த இடத்துலயே வந்து இறந்து போயிடுவான். அக்ஷயகுமாரனே இறந்து போயிட்டான், ராவணனுடைய பையன். இந்த ஒரு செய்தி கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா மொத்த ராவணனுடைய குடும்பமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாயிடுவாங்க. அப்ப ராவணன் வந்து இந்திரஜித்து கிட்ட வந்து சொல்லுவான், என்னன்னா நீ போய் வந்து அக்ஷயகுமாரனுடைய மரணத்துக்கு நீ பழி வாங்கணும், நீ போய் அவனை வந்து கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா இந்திரஜித்துக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் போரானது ஆரம்பிக்கும். இந்திரஜித் வந்து ஆஞ்சநேய சுவாமியை எப்படியோ கட்டுப்படுத்தணும்னு பார்ப்பான். கடைசியில ஒண்ணுமே முடியல. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை ஆஞ்சநேய சுவாமி மேல பிரயோகம் பண்ணுவோம். ஆனா ஆஞ்சநேயருக்கு ஒரு வரம் ஒண்ணு உண்டு. அவரால் பிரம்மாஸ்திரத்தையும் எடுத்துக்கிட்டு வர முடியும். அந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் அதை செய்ய மாட்டார். ஏன்னா ராவணனை பார்க்கணும் இல்லையா, அதுக்கு இது வந்து பயன்படும் அப்படிங்கிறதுனால பிரம்மாஸ்திரத்தை வந்து எதுவும் செய்யாம பிரம்மாஸ்திரத்தை அப்படியே அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஒரு நடிப்பு ஒண்ணு நடிப்பாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே வந்து கீழே வந்து விழுந்திருப்பாரு. அப்ப வந்து இவரை வந்து கையெல்லாம் கட்டி போட்டு ராவணன் கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து வரும்பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம், ஒரு பயம். என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு குரங்கு போய் வந்து அச்சயகுமாரனை கொன்னுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ராவணன் இருக்கிற ஒரு இடத்துல ராவணனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவரை வந்து ஆஞ்சநேய சுவாமிய நிறுத்துவாங்க. அப்பதான் வந்து ஆஞ்சநேயர் வந்து பேச ஆரம்பிப்பார். முதல்ல ராவணன் கேட்பான், நீ யார், எதுக்காக இங்க வந்த, ஏன் என்னுடைய சேனைகளை துவம்சம் பண்ண, ஏன் என்னுடைய பையனை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து சுக்ரீவர் அரசர் கிஷ்கிந்தையினுடைய அரசர் சுக்ரீவனினுடைய தூதுவன் நானு அப்படின்னு ஒண்ணு. கிஷ்கிந்தை அரசன் சுக்ரீவனா, ஏன் வாலி என்னானா அப்படின்னு ஒண்ணு. வாலி இல்ல, வாலி வந்து இறந்துட்டான். அது வாலி இறந்துட்டானா, ஏன் என்ன ஆச்சு வாலிக்கு அப்படின்னு ஒண்ணு. இல்ல வாலியும் சுக்ரீவனும் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாரு, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராம பாணத்துக்கு வாலி இரையாயிட்டான் அப்படின்னு ஒண்ணு. உடனே சரின்னு ராவணனும் சரி இப்ப நீ வந்த செய்தி என்ன அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து என்னன்னா, நீ வந்து என்னுடைய பிரபு ராமரினுடைய தர்மபத்திரியான சீதாவை வந்து இங்க சிறைபிடிச்சு வச்சிருக்க. அதனால சீதா தேவிய உரிய மரியாதையோட ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு நீ செஞ்ச தவறுக்கெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் வந்து உனக்கான எடுத்துட்டு வந்த செய்தி, தூது. அப்படி இது இல்லை அப்படின்னாக்கா சுக்ரீவனுடைய தலைமையில பெரும் வானர சேனைகளை எதிர்த்து போர் புரியத்துக்கு தயாரா இரு. பெரும் படையை இங்க போருக்கு வந்து போர்ல உன்னை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீதாதேவியை கந்து கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு வந்து ராவணனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தூதுவன்கிற நீ வந்து எனக்கே அதிகாரம் பண்ற அளவுக்கு இது பண்றியா, உனக்கு இப்பயே வந்து இது பண்ணிடுறேன், கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராவணனே தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து ஆஹ் ஆஞ்சநேயரை வந்து கொலை பண்ணலான்ட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா விபீஷணன் மட்டும்தான் வந்து தடுப்பார். ஆனா இது வந்து தவறான செயல். எப்படி பார்த்தாலும் அவன் வந்து ஒரு தூதுவன், அந்த தூதுவனுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய ராஜ தர்மம். அவனை எதுவும் செய்யாம இங்க இருந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து ராவணன் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி விபீஷணனை பார்த்து கேட்பான். அப்படின்னா சரி, அவன் தூதுவன் நேரா அரண்மனைக்கு வந்து தூது சொல்லிட்டு போயிருந்தானா நீ சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துக்கலாம். ஆனா அவன் என்னுடைய பெரும் சேனைகள் 5 பெரும் சேனைகளை வந்து துவம்சம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஜம்புமாலி மரணம், எல்லாத்தோட என்னுடைய பையன் அச்சயகுமாரன் வந்து போயிட்டான். அவன் எனக்கு மட்டும் புள்ள இல்ல, உனக்கும் பையன் தான். அவன் அச்சயகுமாரன் என்னுடைய மரணத்துக்கு காரணம் இவன் தான். அப்ப இவனை வந்து என்ன செய்யறது, இப்ப நீ இதுக்கு நீயே பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே
ஆஞ்சநேயர் இவரு விபீஷணனுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு ஒண்ணு வருவாங்க. என்ன அப்படின்னாக்கா அதாவது வானரங்களுக்கு வந்து என்னன்னா தன் உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல வாழும் முக்கியம். அப்ப அப்படிப்பட்ட வால்ல வந்து நெருப்பு வச்சு வாளை சேதப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட உயிர் போனதுக்கு ஒப்பானது. அதனால வந்து ஏன்னா இவர் தூதுவரா வந்தா சரிங்களா, இவர் முதல்லயே போய் அங்க கொஞ்சம் துவம்சம் பண்ணிட்டாரு, அச்சயகுமாரனே இறந்துட்டா இல்லையா, அதனால இவருக்கு இந்த ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசி முடிவுக்கு வருவாங்க. சரின்னு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை முதல்ல பிரம்மாஸ்திரத்துல இருந்து விடுவிக்கணும். அது இவன் இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்துல இருந்து விடுவிப்பான். விடுவிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியினுடைய வால்ல வந்து நெருப்ப வைப்பாங்க. இந்த செய்தியானது மொத்த இலங்கைக்கும் பரவ, அதுலயும் குறிப்பாக சீதாதேவிக்கு இந்த செய்தி பரவ, சீதாதேவி வந்து ஆஹ் முதல்ல வந்து ஆஞ்சநேயருடைய நிலையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து எந்த விதத்திலையும் தீங்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அக்னி தேவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அக்னி தேவனே நீங்க வந்து ஆஞ்சநேயருக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவனும் வந்து சீதாதேவியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் காலில் அவருடைய வால்ல நெருப்பு இருக்கும். ஆனா வந்து ஆஞ்சநேயருக்கு எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சூடுபட்டதுக்கான ஒரு நெருப்பு இருக்கிறதுக்கான எதுவுமே இருக்காது. இந்த ஒரு அறிகுறியே இல்லாம இருக்கும். அப்போ வந்து ஆஞ்சநேயர் யோசிப்பாரு, என்னடா அது நம்ம வால்ல நெருப்பு வச்சிருக்காங்க ஆனா நமக்கு ஒரு துளி கூட சூடு இல்லையே அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு புரியுது, சரி ரைட் ஓகே, ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் இது வந்து ராமர் சீதா இவங்களுடைய பிரார்த்தனை. அதனாலதான் நமக்கு அக்னியால எந்த விதமான ஒரு தீங்கும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிப்பாரு, சரி இவன் நெருப்பு வச்சுட்டான், இனிமே இந்த இலங்கையை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்ல இருக்க நெருப்பை வச்சுக்கிட்டு இவர் அங்கிருந்து ஓடுவார். ஓடி ஒரு இடமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வீடா ஒரு தெருவா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நெருப்பை வந்து பத்த வச்சு விட்டுருவாரு. ரெண்டாவது என்னன்னா இலங்கை வந்து மண்ணால ஆனதோ இல்ல செங்கல் வச்சு கட்டினதோ இல்லை, எல்லாம் தங்கம் வைடூரியம் நவரத்னம் இப்படி எல்லாம் வச்சு கட்டுனது இல்லையா. அதனால ஒரு இதுல நெருப்பு பிடிச்சிது அப்படின்னாக்கா அது பக்கத்துல இருக்கிறது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நெருப்பு அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரவிடும். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்துலயும் நெருப்பை வந்து பத்த வச்சுக்கிட்டு போய் கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரையும் வந்து அவர் நெருப்பு பத்த வைக்கும் போது அங்க எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரை பிடிக்கவே முடியாது. எப்படியோ அப்படி இப்படி இது பண்ணி மொத்தமா அந்த இதுல இருந்தே வந்து ஃபுல் இலங்கைக்கும் நெருப்பு வச்சுட்டு இலங்கையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா வந்து கடல்ல வந்து தன்னுடைய வாளை வந்து குதிச்சு வாளினுடைய வெப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா அணைச்சிருவாரு. அணைச்சிட்டு அவருக்கு பாடா இலங்கை ஃபுல்லா நெருப்பு வச்சாச்சு அப்படிங்கிறது இதுவாகும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா இவர் 2 இடத்த மட்டும் சேதப்படுத்திருக்கவே மாட்டார் இலங்கையில. என்னன்னா ஒண்ணு அசோகவனம், ஏன்னா அந்த அசோகவனத்துலதான் சீதாதேவி இருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விபீஷணனுடைய மாளிகை. இந்த 2 இடத்துக்கும் அவர் போயிருக்கவே மாட்டார். இது 2த்தை தவிர்த்து பாக்கி எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா தீய வச்சு விட்டுருவாரு. தீய வச்சு விட்டு அது அந்த இடமெல்லாம் ஒரே இதுவாயிடுச்சா, சரி இனிமே வந்து அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். ராவணனுக்கும் ஒரு அறிவுரை கொடுத்தாச்சு, ஆனா அவன் கேட்க மாட்டாங்கிறது தெரியும். சீதாதேவியை பார்த்தாச்சு, இந்த தகவலை ராமச்சந்திரமூர்த்திகிட்ட சொல்லணும், அடுத்தது யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா இந்த கடல்ல இருந்து திருப்பி ஒரு விஸ்வரூபம் எடுப்பாரு. எடுத்து டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா வந்து ராமச்சந்திரமூர்த்தி இருக்கக்கூடிய மகேந்திர மலை இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வருவாரு. வந்து அங்க வந்து வானரங்களை சந்திச்சு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து பிரபு ராமரை போய் சந்திக்க போவார். பிரபு ராமர் சந்திக்கிறது ரொம்ப இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு இதுவா இருக்கும். அங்க இருந்து வந்து ராமர் முன்னாடி வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பாத்தீங்கன்னா உட்காந்துருவாரு. உட்காந்துட்டு ராமர் வந்து ஒரே ஒரு
அவருக்கு வந்து முகத்துல சந்தோஷம், ஆச்சரியம். இவரை பார்த்த உடனே அப்பாடா நம்மளுடைய நண்பர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பவ்யமா சொல்லுவாராம். என்னன்னா, கண்டேன் மாதாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அதாவது என்னன்னா, அவர் வந்து சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்கிறதுனால அப்படியே பொறுமையா கண்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லுவாராம். சொல்லிட்டு வந்து அங்க என்னென்ன நடந்தது, ஏது ஏது நடந்தது, இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்லுவாராம். அதாவது நீங்க கொடுத்த கணையாழியை பார்த்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ஒரு இதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சூடாமணியை கொடுத்தாங்க அவங்க தலையில இருந்து எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூடாமணிய ராமர்கிட்ட கொடுப்பாராம். கொடுத்த உடனே ராமர் அதை பார்த்த உடனே ராமர் வந்து தார தாரையா ராமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் கண்ணுல இருந்து தண்ணீர் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதுக்கப்புறம் தான் வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. பிரபு வந்து ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னோடனே சொல்லு அப்படின்னோடனே இது மாதிரி சீதாதேவி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. என்னன்னா ஆஹ் வெகு விரைவில் வந்து இலங்கை மீது போர் தொடுத்து வந்து என்னை அழைச்சிட்டு போக சொல்லு ராமரை அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. நாட்கள் அதிகமாயிடுச்சு, அதனால இனிமேட்டும் ரொம்ப நாள் இங்க இருக்கக்கூடாது, அதனால வெகு சீக்கிரமா வந்து என்னை அழைச்சிட்டு போன்னு சொன்னாங்க. நானும் வந்து ராவணன்கிட்ட போய் சுக்ரீவன் வந்து தூதுவனா வந்திருக்கேங்கிறது எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவன் அதை ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. அதனால நம்ம அடுத்தது வந்து போர் பண்றதுதான் இதுக்கு சரியான ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்லி முடிப்பாரு. அது சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனை கூப்பிடுவாரு. சுக்ரீவனை கூப்பிட்டு, சுக்ரீவா உன்னுடைய சேனைகளை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தயார் பண்ணி வை. நம்ம வந்து வெகு சீக்கிரம் இலங்கைக்கு இது பண்ண போறோம், இலங்கை மீது போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சுக்ரீவனும் எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் பாதி சேனைகள் ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் சேனைகள் தான், அதையும் ஏற்பாடு பண்ணிடுறேன், விரைவில் போருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போருக்கான ஆயத்த பணிகள் ஆரம்பமாகும். ஆஞ்சநேய சுவாமியானவர் இலங்கைக்கு போய் சீதாதேவியை சந்திச்சது, அதுக்கப்புறமேட்டு இலங்கைக்கு தீ வைச்ச சம்பவம், இதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்தது திரும்பி ராமர்கிட்ட வந்து இந்த சூடாமணிய சேர்த்தது, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம நவமி திருவிழா சிறப்புல இந்த சுந்தர காண்டத்தை தான் நம்ம வந்து சிந்தனை பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு வந்து விபீஷ்ணனினுடைய சரணாகதி அது ரொம்ப முக்கியம். இந்த இதுல வந்து நாளைக்கு விபீஷ்ணனினுடைய சரணாகதிய சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெய் ஸ்ரீராம். வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் தகவல்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். சிவாய நம.